இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல அரசியல் களம் அப்படின்றது ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சினிமா களம் அப்படின்றது காத்து வாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மலையாள சினிமா இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்துல பிரேமலு, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மஞ்சமல் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மயுகம்னு சொல்லி மம்முட்டியோட படம் அப்படின்ட்டு இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துட்டாங்க. பட் அதே கோலிவுட் பக்கமா திரும்பி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்ட ரஜினியா இருந்தாலும் சரி, கமலா இருந்தாலும் சரி, முன்ன மாதிரி இப்போ படங்கள்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்றதில்ல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனா இருந்த தளபதி, அதாவது விஜய் அஜித் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு ஒருத்தர் பைக் ரைட் அப்படின்றத எடுத்துட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அஜித்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல்நிலை வேற சரியில்லை அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல தளபதி விஜய் பார்த்தோம் அப்படின்னா கெரியருடைய பீக்ல இருக்கும்போதே பொலிட்டிக்கல்குள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கமிட் ஆகிருக்கக்கூடிய படம் மட்டும்தான் பண்ணுவேன், அதுக்கப்புறமா சினிமால இருந்து விலகி பாலிடிக்ஸ்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி திடுதிப்புன்னு அறிவிச்சிருக்கிறதுனால அடுத்து கோலிவுட்ல யாருக்கான இடம் அப்படின்றது வந்து உருவாக போகுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் சினிமால இருந்து போய் தான் அங்க அரசியல் அப்படின்றதுக்கு போனாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த பீரியட் டைம்லயே பார்த்தோம் அப்படின்னா ரஜினி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாரு. எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறமா ரஜினிக்கான உச்சம் அப்படின்றது கிடைச்சு. பட் ரஜினி இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு உச்சம் அப்படின்றத அடைஞ்சாரு. இப்போ விஜய் அஜித் இவங்க 2 பேருமே போறதுனால பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கோலிவுட்ல ஒரு காலி இடம் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை அக்செப்ட் பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். ஏன்னா 2 பெரிய ஹீரோஸ், 2 பேருக்குமே ஓப்பனிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 2 பேரோட படம் வருது அப்படின்னா தமிழ்நாடு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த இடத்தை இப்போ சிவகார்த்திகேயன் ஃபில் பண்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திரை விமர்சகர்கள் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கள்ட்ட கேட்கும்போது விஜய் அஜித் இவங்களுக்கு அப்புறமா ஒரு ஓப்பனிங் ஷோ வந்துட்டு ஃபுல் ஆகுது. ஒரு ஓப்பனிங் ஷோக்கு வந்துட்டு மக்கள் கிட்ட அதிக கூட்டம் இருக்கு, மக்கள் வந்துட்டு அதிக ஆர்வத்தோட பார்க்குறாங்க அப்படின்னா அது சிம்பு, தனுஷ், சூர்யா இருக்காங்க இல்லையா, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வந்துட்டு பிடிச்சிட்டாரு, குழந்தைகளை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, தளபதி விஜய், அவரே பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு விழா மேடையிலையுமே சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்துட்டு குழந்தைகளை பிடிச்சிட்டாரு, ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு சூப்பர் டேரக்டர்ஸோட ஏஆர் முருகதாஸ் சாரோட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தளபதி வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு இருக்கார் இல்லையா, அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து தளபதியினுடைய டேரக்டர்ஸ் அப்படின்றத வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் தளபதி ஸ்டைல்லேயே ஃபேன்ஸ் மீட் அப்படின்றதும் நடத்திருக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்த தளபதியா உருவாகிறாரா சிவகார்த்திகேயன், அந்த தளபதி அப்படின்ற இடத்தை நோக்கி சிவகார்த்திகேயன் நகர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட்ல ஒரு பரபரப்பான டாக் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன் தளபதி ஆக முடியுமா, தளபதி ஆகணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நான் என்ன ஒரு விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயனெல்லாம் போயிட்டு தளபதியோட கம்பேர் பண்ணாதப்பா, எங்க தளபதி எங்க இருக்காரு, சிவகார்த்திகேயன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இங்கே அந்த டைம் அப்படின்றது தான். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா, ரஜினி ஒரு மேடையில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. நானும் சிவாஜி சாரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விழாக்காக வரோம், ஒரு விழாக்காக ஒரு இடத்துல இருந்து வரோம். அப்போ ஏர்போர்ட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா என்ன வரவேற்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம கூட இருக்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நடிகர் தலகம், நம்மளாம் பார்த்து வியந்த ஒருத்தர், அவரை விட்டுட்டு நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சிவாஜி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு, என் பீரியட் முடிஞ்சிருச்சு, இது உனக்கான பீரியட், நீ இறங்கி கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் போனேன். அப்படியே காலம் சொல்லுது. ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு போறேன், என் காரை பிளாக் பண்றாங்க. சார் இந்த மாதிரி இப்போ ஒரு ஹீரோ வரப்போறாரு, அந்த ஹீரோ வரதுனால பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பின்னாட்களில் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ ரஜினி இருக்கும்போதே விஜய்க்கான இடம் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ விஜய் இருக்கும்போது சிவகார்த்திகேயனால அந்த தளபதி அப்படின்ற பட்டம் விடுங்க, தளபதிக்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ், தளபதிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வேர்ல்டு வைல்டு பிஸ்னஸ் அப்படின்றத பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக பிடிக்க முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை சொல்றதுனால பார்த்தோம் அப்படின்னா நீ என்ன சிவகார்த்திகேயன் ஃபேனா, தளபதியோட கம்பேர் பண்ணிடுவியா அப்படின்லாம் சொல்லி பேசுனீங்க அப்படின்னா
இங்கே சினிமா அப்படின்றது யாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட இடம் கிடையாது அப்படின்றதா நிதர்சனம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதே விஜய் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருப்பா, 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருப்பா, வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் தளபதி வந்துட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி மைக் முன்னாடி பேசினாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்ளாசஸ் அள்ளும், தொண்டை தண்ணி கிளியிற வரைக்கும் கத்துவாங்க. பட் அதே தளபதி ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது பார்த்தோம்னா இவன்லாம் ஒரு மூஞ்சா தகரடப்பா மூஞ்சி, இவனெல்லாம் போயிட்டு யாராவது காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுதின பத்திரிகைகளும் இங்கே இருக்காங்க, இன்னும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஃபெயிலியர்ஸ், தன்னுடைய மேனரிசம், தன்னுடைய வெளிப்புற தோற்றம், தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிறான் ஒரு மனுஷன். சினிமாக்காக தன்னை முழுக்க முழுக்க மாற்றிக்கிறான். தளபதியாக வராரு, இளைய தளபதியாக இருக்காரு, அதுக்கப்புறம் தளபதியாக மாறுறாரு, இப்போ தலைவனாகவும் மாறிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இங்கே தளபதி ஆகிறதுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது, இங்கே சிவகார்த்திகேயன் ஆகணும்னாலும் சரி, இல்லை சூர்யா ஆகணும்னாலும் சரி, தனுஷ் ஆகணும்னாலும் சரி, சிம்பு ஆகணும்னாலும் சரி, இல்லை பாண்டிக்குமார் இன்னொருத்தர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி, இங்கே யார் வேணாலும் என்ன வேணாலும் யாராக வேணாலும் மாறலாம். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கண்டினியூஸாக எஃபர்ட் போடுறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவர் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் டிவியில் இருக்கும்போதே பார்த்தோன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஷோ, எக்கச்சக்கமான ஷோஸ்க்கு ஆடிஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஷோவில் ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஷோவில் வந்து மிமிக்ரி பண்ணுறாரு, அந்த ஷோவில் டைட்டில் வின் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அந்த டிவியில் காம்பேரிங் பண்ணுறாரு, அந்த டிவியில் காம்பேரிங் பண்ணிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்லமாக கோலிவுட் பக்கம் வந்துட்டு 3 அப்படின்ற படத்தில் ஒரு சின்ன ரோல், காமெடியன் ரோல் மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எதிர்நீச்சல்னு ஒரு படம் பண்ணுறாரு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு பண்ணுறாரு, காமெடி ஜோனரில் போகிறாரு, திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் ஜோனருக்கு மாறினாரு. இப்படி ஒரு பக்காவான ஹீரோவாக பார்த்தோம் அப்படின்னா தன்னை சிவகார்த்திகேயன் செதுக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அமரன் திரைப்படம் இருக்கு இல்லையா, ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அந்த திரைப்படம் வந்துட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கி சட்டையில் அவருடைய ஆக்ஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு 80% அப்படின்றது எடுபட்டு இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிசிறு தட்டுதுப்பா. காமெடியாக இருந்தாலும் சரி, டான்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் மனுஷன் பிடிச்சிட்டாரு. ஆக்ஷன் மட்டும் கொஞ்சம் பிசிறு தட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பிசுரை பார்த்தோம்னா அமரன் படத்தில் அசால்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வளரக்கூடிய சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, இப்போ அவருக்கான இடம் அப்படின்றது வேற காலியாகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தளபதி இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஓப்பனிங்கோட சிவகார்த்திகேயன் ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவங்க படம் ரிலீஸ் ஆகிற அப்போ சிவகார்த்திகேயன் வந்துட்டு படம் அப்படின்றத ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2த்துக்கும் ஆல்ரெடி பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்குது, தேட்டர்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த 2 இடமே காலியாகுது அப்படின்னும் போது இங்கே சிவகார்த்திகேயனுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாகும். அதுதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபேன்ஸ் மீட் அப்படின்ற சிவகார்த்திகேயன் வச்சிருக்கிறதுனால விஜய் மாதிரியே விஜய் சாயல்லே பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் ஃபேன்ஸ் மீட் அப்படின்றத வச்சிருக்காரு. விஜய்க்கு முன்னாடி ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன்ஸ் மீட் அப்படின்றத வச்சிருந்தாரு. ரஜினிக்கு முன்னாடி விஜயகாந்த் பார்த்தோம் அப்படின்னா மக்களை சந்திக்கிறது அப்படின்றத வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வச்சிருந்தாரு. ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேன்ஸ் மீட், ரசிகர்களை சந்திக்கிறது, இந்த மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் இவங்களை சந்திக்கிறது அப்படின்றது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ சிவகார்த்திகேயன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுது. ஏன்னா விஜய் பார்த்தோம் அப்படின்னா பனையூர் இருக்கு இல்லையா, பனையூரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் இப்படி தான் அவருடைய ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் இவங்களோட தொடர்ந்து இந்த மக்கள் நல வேலை இயக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. திடுதிப்புன்னு பாலிடிக்ஸ்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இப்போ சிவகார்த்திகேயனும் இப்படி வந்துட்டு நிர்வாகிகளை சந்திச்சிருக்காருல்ல, அப்போ சிவகார்த்திகேயனும் பாலிடிக்ஸ்குள்ளே வர போகிறாரா, மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள்லாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாத்துக்குமே இங்கே டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. விஜய் இருக்கார் இல்லையா, ஆல்மோஸ்ட் அவர் கேரியனுடைய உச்சம் அப்படின்றத பார்த்துட்டாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய் தெளிவாக யோசிச்சிருக்காரு, நம்மளுடைய டைம் அப்படின்றது முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடம் அப்படின்றத குயிட் பண்ணிட்டு போயிடணும். நம்ம ஹீரோவாக ஒரு உச்சத்தில் இருக்கும் போதே நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜுக்கு நல்லது. பாலிடிக்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொருத்தர் வந்து நமக்கு மேலே போகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நடக்காத விஷயம்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரஜினியை யாராலையுமே பீட் பண்ண முடியாதுப்பா, இந்தியா முழுக்க சூப்பர் ஸ்டார்னா தெரியும் அப்படின்ற பிராண்டை உடச்சி விஜய் மேலே போனாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஜயை ஒருத்தர் பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக பண்ணலாம். அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் பொலிட்டிக்கலுக்குள்ளே போகிறது, அஜித் பைக் ரைட் போகிறது, அவரும் ஆல்மோஸ்ட் சினிமா கேரியரை விட்டு விலகிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது பார்த்தோன்னா பல நழுவி பாலில் விழுந்தது, இல்லைனா காக்கா விழுத உட்கார பணமளம் விழுந்த கதை மாதிரி. சிவகார்த்திகேயனுடைய குரோத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இது 2ம் தான் முக்கியமான காரணமாக இருக்குமான்னு சொல்லி கேட்டோம்னா இவங்க போனதுனால தான் சிவகார்த்திகேயன் வளர்றாரு அப்படின்றது காரணம் கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயன் வளர்றதுக்கு
இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் தளபதி இடம் இருக்கு இல்லையா, தளபதி ஆகிறது வேற, தளபதிக்கான இடம் அப்படின்றதுக்கு போக முடியுமா முடியாதா? அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.